என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு எல்லாமே முழுவதுமாக முடிச்சுட்டாங்களாம். பிஜேபிக்கு வந்து 27 சீட்டு கொடுத்து எடப்பாடியார் வந்து தன்னோட ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு. எடப்பாடியாரை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, பிஜேபி சொல்கிறத கேட்குறாரு, பிஜேபி தட அதிக தொகுதிகள் எடப்பாடியார்ட்ட வந்து வாங்கிடுவார் அப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. 27 சீட்டு கொடுத்து முடிச்சுட்டாரு, இப்போ அவர் பெரிய ஆளுமைன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்த தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளை கொடுத்து அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காரு. டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு 3 தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எடப்பாடியார் வந்து பிஜேபிக்கு வந்து 6 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு 25 தொகுதி கொடுக்குறாங்க, 18 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அப்போ வின்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 73% வருது. இதுவே எடப்பாடி வந்து பிஜேபிக்கு வந்து 21 சீட்டு கொடுக்காரு, அவங்க 4 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களோட வின்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. ஸோ 73% வின்னிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய காங்கிரஸ்கே டிஎம்கே 3 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. 19% தான் வின்னிங் கெப்பாசிட்டி எடுத்திருக்கிற இந்த பிஜேபிக்கு எடப்பாடியார் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு தெரியுமா? 60% கொடுத்துருக்காரு. 21 தொகுதியிலேருந்து 6 தொகுதி கொடுத்து 27 தொகுதியாக மாற்றிருக்காரு. இது வந்து ஆவரேஜாக பார்த்தா 60% பிஜேபிக்கு வந்து அதிகமான சீட்டு 2019 விட இப்போ அதிகமாக கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஆளுமை நம்ம எடப்பாடி கிட்ட பார்க்க முடியும்? 21 தொகுதி கொடுத்து 4 தொகுதி ஜெயிச்சவங்கிட்ட உனக்கு 10 தாண்டா கொடுக்க முடியும், நீ 10 கொடுத்தா 2 தாண்டா ஜெயிப்ப அப்படின்னு தானே பேசி முடிச்சிருந்துருக்கணும் கூட்டணியை. இவர் போன தொகுதியை விட அதிகமாக கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஆளுமை இருக்குது அவருக்கு?